ஹலோ ஆல் வெல்கம் டு சேனல் நரேஷ் vlogger. இன்னைக்கு இந்த வீடியோவில் பெங்களூரில் கண்டுபிடிச்ச ரேரஸ்ட் பிளட் குரூப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளட் குரூப்பில் வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங், ஆர்ஹெச் குரூப்பிங், அதை தவிர லிவிஸ், கெல், டஃபி அப்படின்னு நிறைய பிளட் குரூப்பிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. மேஜராக நம்ம ஏபிஓ குரூப்பிங் அப்புறம் ஆர்ஹெச் குரூப்பிங் தான் பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்பும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஏ பிளட் குரூப் அப்படின்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும். இதுவே அவங்க குரூப் பினா அவங்களோட பிளட்ல பி ஆன்டிஜன் இருக்கும். ஏபி பிளட் குரூப்னா அவங்க பிளட்ல ஏ ஆன்டிஜனும் இருக்கும், பி ஆன்டிஜனும் இருக்கும். இதுவே ஓ பிளட் குரூப்னா அவங்க பிளட் குரூப்ல ஏ ஆன்டிஜனும் இருக்காது, பி ஆன்டிஜனும் இருக்காது. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் டைப் கம்பேட்டபிலிட்டி பண்ணி பார்ப்பாங்க. அதாவது இது சிம்பிளாக சொல்லணும்னா, ஒருத்தவங்களுக்கு பிளட் நம்ம புதுசாக ஏற்றுறோன்னா அந்த பிளட் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு பிளட் டைப் கம்பேட்டபிலிட்டி, ஏபி பாசிட்டிவை யூனிவர்சல் ரிசீவர்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க யார்கிட்ட இருந்தனாலும் பிளட்டை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஓ நெகட்டிவ் பிளட் குரூப்பை யூனிவர்சல் டோனார்னு சொல்லுவோம். அவங்க யாருக்கு வேணாலும் பிளட்டை கொடுக்கலாம். ஸோ இப்போ வாங்க எப்படி இந்த ரேர் பிளட் குரூப்பை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஒரு 38 year old லேடி வந்து அவங்க ஹார்ட் சர்ஜரிக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு முன்னாடி அவங்க பிளட் குரூப்பை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஓ பாசிட்டிவ் டோனார்ஸையும் அவங்களோட பிளட் குரூப் கம்பேட்டபிளாகவே இல்லை. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிளட் சாம்பிளை எடுத்து அட்வான்ஸ் இம்யூனோ ஹெமட்டாலஜி ரெஃபரன்ஸ் லெபார்டரி பெங்களூரில் இருக்க ஒரு பிளட் சென்டருக்கு அனுப்பிச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பிளட் குரூப் ரெஃபரன்ஸ் லெபார்டரி அப்படிங்கிற யூகே ஒரு லெபார்டரிக்கும் இந்த பிளட் சாம்பிளை அனுப்பிச்சுடுறாங்க. ஒரு 10 months இன்டென்ஸ் ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் இவங்களோட பிளட்ல குரோமர் பிளட் குரூப் சிஸ்டத்தில் இல்லாத ஒரு ஆன்டிஜன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆன்டிஜனை சிஆர்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிஆருங்கிறது குரோமர் பிளட் குரூப் சிஸ்டத்தை குறிக்குது, ஐங்கிறது இந்தியாவை குறிக்குது, பிங்கிறது பெங்களூரை குறிக்குது. ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளட் குரூப்பில் சிஆர்ஐபிங்கிற ஆன்டிஜன் கிடையாது. ஆனால் நம்ம மேக்ஸிமம் பாப்புலேஷன்கிட்ட இந்த ஆன்டிஜன் இருக்குது. அதனால தான் இவங்க பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இன்கம்பேட்டபிளாக இருந்திருக்குது. ஸோ இது மூலமாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சிஸ்டத்துலேயும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்லேயும் ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆன ஆன்டிபாடி டெஸ்ட் கிட்ஸும் இம்யூனோஜெனட்டிக் ப்ரொஃபைலிங்கும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை நம்மளுக்கு வந்திருக்கு. அது மூலமாக தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் சிஸ்டத்தையும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.